ஏய் ஐய் டேய் 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 இங்க வா இங்க வா இங்க வா கிட்ட வா தாத்தா கிட்ட வா ஆ ஆ தாத்தா பெரிய வாங்க மாமா. வணக்கம்மா வாமா. ஐயோ பரவாயில்ல மாமா, உட்காருங்க. இல்ல குழந்தைய பார்க்கணும்னு ஆசை வந்தது, அதான் வந்துட்டேன். அது குழந்தை. பரவாயில்ல மாமா, யாரு குழந்தை இது? உங்க பேரன் தானே, அவனை பார்க்கறதுக்கு ஏன் திருட்டுத்தனமா வரணும்? இல்ல யாருக்கும் தெரியாம அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு நினைச்சேன். இப்போ எல்லார் முன்னாலையும் மாட்டிக்கிட்டேன். அப்படியே பார்த்துட்டு உடனே போயிடுறதுக்கும் எனக்கு மனசே வரலம்மா. அவனோட சிரிப்பு, அவனுடைய அந்த ஆட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு. என்னங்க இது? பேரனை பார்க்கறதுக்கு திருட்டுத்தனமா தான் வரணுமா? உங்களை யார் என்ன சொல்லிட போறாங்க? மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஆம்பளை பிள்ளைய பெத்தி கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். என்ன அங்க நான் மட்டும் தனியா இருக்கிறேன், நீங்கெல்லாம் இங்க இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்து நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவோமா? வருவீங்களா? நீங்கெல்லாம் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவோமா? தயவு செய்து வந்துருங்கம்மா, குழந்தையோட வந்துருங்கம்மா, தயவு செய்து வந்துருங்கம்மா. என்ன வீடெல்லாம் ஒரே புறாவா வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக சந்திராக்கா வளர்க்குறாங்க. அதுக்குன்னு இவ்ளோ புறாவா? இல்லைங்க, ஒரு டசன் புறா தான் வாங்கினோம், அது குட்டி போட்டு இவ்வளவு ஆயிடுச்சு. சரி, இந்த புறாக்களை விட்டு தள்ளு. நீ இவ்வளோ டல்லா இருக்க? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். போய் சொல்ற, ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. அது எல்லாம் உங்களை பத்தின கவலை தான். என்ன பத்தின கவலையா? என்ன பத்தி உனக்கு என்ன கவலை? உங்க அண்ணன் ஜெகதீஷ ஜெயில போட்டதுனால ராணியம் உங்க மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க. அவங்களால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க வெளியில போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. இத பார் சுமி, அதான் ஜெகதீஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. ராணிமாவுக்கு கண்டிப்பா என் மேல கோவம் இருக்கும். அதுக்கு தான் பவித்ரா எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே. நீ இந்த மாதிரி கவலைப்படுவேன்னு தெரிஞ்சுதான் நான் அடிக்கடி வெளில போறது கூட இல்ல. நீங்க வெளியில போறது இல்லையா? ருத்ராவோட கல்யாண விஷயமா வெளியில போயிட்டு தானே வரீங்க. என்ன மாமா தனியாளா இருந்து எவ்வளவு வேலை தான் பாப்பாரு? எல்லாம் அப்பா பாத்துப்பாரு. நீங்க எங்கேயும் வெளியில போகாதீங்க, வீட்லயே இருங்க. குடு, உன் முந்தானிலே என்ன கட்டிக்கோ. கிண்டல் பண்ணாதீங்க. பின்ன உனக்கு ஒரு கை குழந்தை தான் நினைச்சேன், என்ன கை குழந்தை ஆகிட்டே நீ? போ, அழுறப்பா, அவனை போய் பாரு முதல்ல போ. நரேன், என்ன வீட்டுக்கே வந்திருக்கீங்க? என்ன பொண்ணு நீ? வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வா உட்காருன்னு சொல்லாம வேண்டாத விருந்தாளி மாதிரி பிஹேவ் பண்ற. நமக்கு தான் கல்யாணம் ஆக போகுது இல்ல, அதுக்காக வீட்டுக்கே வரணுமா என்ன? அப்படின்னா வீட்டில் யாரும் இல்லையா? எல்லாரும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வெளியே போயிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன கேள்வி? ருத்ரா, நம்மளுக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்திக்கிறதுல ஒரு தனி த்ரில்லே இருக்குல்ல, உனக்கு அதெல்லாம் கிடையாதா? இருக்கு, ஆனா தப்பில்லையா? உனக்கு தான் திருட்டு தானே ரொம்ப பிடிக்குமே. என்ன, நீ ரொம்ப யோகியமா? கோவத்துல தான் நீ ரொம்ப அழகா இருக்க. அப்போ நான் சாதாரணமா அழகா இல்லையா? நீ ரொம்ப மோசம். போ. நரேன், போன்னு சொன்னா போயிடுறதா? பின்ன வாங்க, ஏதாவது பேசலாம். என்ன பேசலாம்? நமக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆன பிறகு நம்ம எங்க போறோம், எந்த வீட்டில் தங்குறோம்,
நம்ம வீட்ல யார் யார் இருக்க போறா? நீ ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? இது வரைக்கும் பிளான் பண்ணல, இனிமேல் பிளான் பண்ணிட்டா போச்சு. பிளான் பண்ணலாம். சரி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போலாம்? ஸ்விட்சர்லாந்து போலாம். சுவிட்சர்லாண்டா? காசு நீ கொடுப்பியா? அப்பா கிட்ட கொடுக்க போறாரு. அக்காவும் கொடுப்பா, நிறைய கொடுப்பா. அப்படியா? நிறைய கொடுப்பாங்களா? அவளுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். ஓ, என்ன கேட்டாலும் செய்வா. சொல்லுங்க, எதுக்காக பிரதீப்பை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க? கொலை செய்ய சொல்லி உங்க 2 பேரையும் தூண்டி விட்டது ராணியம்மா தானே? சொல்லுங்க. தெரியாது. தெரியாது? தெரியாது. சொல்லுடா. தெரியாது? தெரியாது. தெரியாது? தெரியாது. ராணியம்மா யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. ராணியம்மா எங்க? சொல்லுடா, எங்க? இது பாருங்க, ஒழுங்கா நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சொல்லுங்க, ராணியம்மா எங்க? தெரியாது. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லல. நான் யாருங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். சார், இவனை எழுதிட்டு வாங்க. டேய் எந்திரா, எந்திரா. பாகிஸ்தான் பயங்கரவாதமே போஸ் கொடுக்குறியா? போடா போடா போடா. டேய் உண்மை சொல்லுடா. ராணியம்மா யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. இத பார், உண்மையை சொன்னா உன்னை ரிலீஸ் பண்ணிடுவோம். மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. ராணியம்மா யாரு? எனக்கு தெரியாது. இடியட். பிடிவாதம் பண்ண நினைச்ச, நீ தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண, அதனால உன்னை ஷூட் பண்ணி கொன்னுட்டேன்னு ரிப்போர்ட் எழுதி வச்சிருக்கேன். அதை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ரிப்போர்ட் ரெடியா தானே சார் இருக்கு? ரெடியா இருக்கு மேடம். உண்மை சொல்லுடா. சொல்லுடா. அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அப்படியா? திரும்ப. பார்த்தல, நான் சொன்னதை கேட்காதனால உன் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டான். புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. மரியாதை உண்மை ஒத்துக்கோ. ராணியம்மா எங்க? சொல்லுடா. எங்க தெரியாது. இருக்காங்க? தெரியாது. பிரதீப் எதுக்காக கொல்ல முயற்சி பண்ணீங்க? எனக்கு தெரியாது. நிஜமா தெரியாது? தெரியாது. வீணா என் கோவத்தை கலரி நீயும் அதே முடிவை தேடிக்காத. சொல்லு. தெரியாது. சொல்லுடா. சொல்லிடுறேன். என்னை ஒண்ணும் சொல்லுடா. செஞ்சிடாதீங்கம்மா. My God. என்ன பாக்குற? உன்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க வேண்டாம். அதனால தான் அவனை கொன்ன மாதிரி நடிச்சேன். சார், எஸ் மேடம். 2 பேருக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு உள்ள தள்ளிடுங்க. ஓகே மேடம். நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஓகே மேடம். போங்கயா, போங்க. போங்கடா போங்கடா. லலி, அவங்க இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அதனால கல்யாணத்துக்கு பணம் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணும் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வாங்கிக்க சொல்லு. அதுக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். ஏன்னா எங்க வீட்லயே இது கடைசி கல்யாணம், அவங்க வீட்லயும் கடைசி கல்யாணம். அதனால அந்த வீட்ல கடைசி கல்யாணம் சரி, இந்த வீட்ல என்ன கடைசி கல்யாணம்? அப்ப நீங்க யாரு?
என் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? இப்படியே தியாகியாவே இருந்துட போறீங்களா? உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? அதான் நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டல. நீ நினைச்ச மாதிரியே ஃபேக்டரியை பெருசா டெவலப் பண்ணியாச்சு, இந்த வீடியும் பெருசா கட்டி முடிச்சாச்சு. இனிமே என்ன யாருக்காக வெயிட் பண்ண போற நீ? ருத்ரா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது என் கல்யாணத்தை பத்தி பேசுற. எந்த நேரத்துல எதை பேசணும்னு உனக்கு விவசாயே இல்லையா? என்ன விவசாயே இல்ல? நான் உன் கல்யாணத்தை பத்தி Good morning, பேசாத சந்திரா. பேசாத. ஹலோ லலிதா, என்ன சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை? சமாதானப்படுத்தி விடலாமா? விஷயத்தை சொல்லுங்க. இல்ல சார், ஏய், உன் கல்யாணத்தை நீ பத்தி சொல்லாத, நான் சொல்றேன். சைலன்ஸ் சைலன்ஸ். சார், ருத்ராவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். வெரி குட். மாப்பிள்ளை யாரு? சுந்தரேசனோட சன் நரேந்திரன் தான். ஐ see. சார், ருத்ராவோட கல்யாணத்துக்கு நீங்க தான் எங்க கூட இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா நம்ம வீட்டு கல்யாணம் சந்திரா இது. நான் இருந்து செய்ய மாட்டேனா? கீரியும் பாம்புமா இருந்த சுந்தரேசன் ஃபேமிலியும் சோமநாதன் ஃபேமிலியும் இந்த கல்யாணத்து மூலமா ரெண்டு ஃபேமிலியும் ஒண்ணு சேர்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? என்னதான் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஜெயிச்சிட்டே இருக்கீங்க. இன்னும் ஜெயிச்சிட்டே இருக்க தான் போறீங்க. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண்ணு இருக்கிறதா சொல்லுவாங்க. இங்க ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணே இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது லலிதா. உங்க தைரியம், துணிச்சல், அப்பப்பா ரொம்ப பிரமாதம். ஐயோ போங்க. சார், போதும் சார், ப்ளீஸ். நம்ம இன்னும் நிறைய மீட் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் இப்பவே பாராட்டி முடிச்சிட்டா எப்படி? கொஞ்சம் தவணையில விட்டு வைங்க. ஓகே தென், நான் உங்க அப்பாட்ட டிஸ்கஸ் பண்றேன். கல்யாண ஏற்பாடுல நான் பாத்துக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டோட கல்யாண மண்டபமே இருக்கு, அதே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நீங்க Okay, உங்க sir. ஒர்க்க பாருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். Thank you, Okay? sir. See you, sir. யாரை பார்த்து அனாவசியமா பேசுறேன்னு சொன்னேன்? நான் உன் கல்யாணத்தை பத்தி பேசினா அது அனாவசியமான பேச்சா? நான் உன்னை யார் இங்க வர சொன்னது? சந்திரா, வீட்ல பச்சை குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கல, வீட்டுக்கு போ. ஏய், நான் உனக்காக. நீ எனக்காக ஒண்ணும் பேச வேண்டாம். எனக்கு இங்க வேலை செய்யறதுக்கு 1008 பேர் இருக்காங்க. நீ வீட்டுக்கு போ. ஏதாவது பிரச்சனைனா இந்த மாதிரி பேசி ஏதாவது ஏய். மடிக்கிற அப்புறம் என்ன முணங்குற? ஒண்ணும் இல்ல. போ. போறேன். ஹலோ சந்திரா, நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிற. பேசுறது யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. நல்லவங்களுக்கு மத்தியில கெட்டவங்களோட குரல் நல்லாவே தெரியும். சொல்லுங்க. அப்போ என்ன கெட்டவன்னு சொல்றியா? அதானே உண்மை. பவித்ரா என் ரூட்ல அடிக்கடி கிராஸ் பண்றா. எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறா. அவ எனக்கு எதிராக செயல்படுறத நிறுத்த சொல்லு. இல்லைன்னா அவ மூச்சு நிறுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். உங்களை மாதிரி எத்தனையோ பேரை பவித்ரா பாத்திருப்பா. குற்றவாளிகளை தண்டிக்கிற உரிமை ஒரு போலீஸ் அதிகாரிக்கு உண்டு. அதுல தலையிடுற உரிமை எனக்கு கிடையாது. தப்பு செஞ்சவங்க தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. இதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல. எனக்கு ஆதரவா நீ பேசுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ என் எதிரிகளோட கை கோத்துட்டு நிக்கிற. இனிமே நீயும் எனக்கு எதிரிதான். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ நீ உன் அம்மாவுக்கு உதவ மாட்ட இல்ல? கண்டிப்பா உதவ மாட்டேன். அதுவும் உங்களை மாதிரி ரத்த வெறி புடிச்சு அலையிறவங்களுக்கு இந்த சந்திரா என்னைக்குமே உதவ மாட்டா. நான் இல்லாம நீ இல்ல. ஆனா இப்போ உனக்கு அவங்க முக்கியமா போயிட்டாங்கல்ல? ஆமா, என்னை வளர்த்த ஆளாக்குன அப்பா அம்மா, என் மேல பாசம் வச்சிருக்கிற தங்கச்சிங்க, இவங்க தான் எனக்கு முக்கியம். எனக்குன்னு இருந்த ஒரே உறவு நீ மட்டும்தான் நினைச்ச. ஆனா இப்போ அதுவும் இல்லேன்னு ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த சோமநாதன் குடும்பத்தை நான் பழி வாங்காம விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ உயிரோட இருந்தாதானே நடக்காது. உன்னையே இல்லாம பண்ணிட்டா? நீங்க எதையும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களால முடிஞ்சத நீங்க செய்யுங்க, என்னால முடிஞ்சத நான் செய்யறேன். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சந்திரா,
நான் உன் அம்மான்னு தெரிஞ்சும் நீ என்கிட்டயே சவால் விட்டல்ல. இனிமேதான் இந்த ராணியோட சுயரூபம் என்னன்னு தெரிய போகுது. தெரிய வைக்கிறேன். மே கமின் மேடம்? எஸ் கமின். எஸ் மிஸ் ரேகா. மேடம், ராணியம்மா சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ராணியம்மா இப்ப எங்க இருக்காங்க? ராணியம்மாவும் ஜாமீன்ல வெளியில போன ஜெகதீஷும் தப்பிச்சிட்டாங்க மேடம். அவங்க தலைமறைவா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க மஃப்டியில போலீஸ் போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துல ராணியம்மா இருக்கிற இடம் வயர்லெஸ் மூலமா நமக்கு தெரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அவங்க கூட இப்ப அந்த ஜெகதீஷை தவிர வேற யாருமே இல்ல மேடம். தேங்க்யூ வெரி மச் மிஸ் ரேகா. தேங்க்யூ மேடம். யூ ஹவ் டன் வெரி வெல். ராணி அம்மாவை சீக்கிரமே நாம அரெஸ்ட் பண்ண போறோம். அந்த அம்மாவையும் ஜெகதீஷையும் நாம கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாருமே ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை எல்லார்கிட்டையும் சொல்லி வைங்க. அண்ட் ஒன் மோர் திங், ராணி அம்மாவை ஃபாலோ பண்ற விஷயத்துல நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். டேக் கேர். யூ மே கோ நவ. தேங்க்யூ மேடம். என் ஜீவாவை கொலை செஞ்ச ராணி அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன். என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற ராணி அம்மாவை குற்றவாளி கூண்டல ஏத்தி தூக்கு தண்டனை வாங்கி தரணும். அப்பதான் ஜீவாவோட ஆத்மா சாந்தி அடையும். ராணி அம்மாவோட சாவுதான் ஜீவாவோட அப்பா அம்மாவுக்கு நான் தரப்போற நினைவு பரிசு.